ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்காய் ரைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், கடலக்கொட்டை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ நம்ம மாங்காயை திருவிட்டு வந்துடலாம் வாங்க. ரெண்டு மாங்காய் காட்டினேன், ஒரு மாங்காவே போதுமானது. இப்போ தாளிச்சிடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒருத்தர் ஆயில் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, ஒருத்தர் ஆயில் கம்மியாக சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு தேவையான அளவு நாம் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடலைக்கொட்டை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. அளவுக்கானது ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டது, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். நல்லா வதங்கிட்டுருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள்லாம் எப்படி மாங்காய் சாதம் செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. மாங்காய் சாதம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ திருவி வச்ச மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இஞ்சி போட்ட மாங்காய் சாதமும் போட்டிருக்குறோம், வீடியோ போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் கொஞ்சம் ரெடி. இப்போ இதில் சாதத்தை போட்டு கலந்துக்கலாம். கலந்துட்டு காட்டுறேன். நானே வீடியோ பிடிச்சி நானே ஒரு கையில் ஆகாது, கலந்துட்டு காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும் போதே எச்சி ஊறுது. இப்போ எங்கள் வீட்டில் இது டக்கு டக்குன்னு காலி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.
இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. புளிப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய்னா யாருக்கு பிடிக்காது? மாங்காய்னா எல்லாத்துக்குமே ஜொல்லு ஊறும். மாங்காய் பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க? மாங்காய் பிடிக்காதவங்க கமெண்ட்ஸில்